ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கிளாஸ் 6 பார்க்க போகிறோம். ஸோ லீஃப் டிசைன்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்னதாக ட்ராப் பண்ணிடுங்க, லிட்டில் பிட் இழுத்து விட்டுக்கோங்க, கீழேயும் லிட்டில் பிட் இழுத்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம லீஃப் வந்து ஈஸியாக குயிக்காக நம்ம போடலாம். அண்ட் செகண்ட் டிசைன் பார்த்திங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஷேப்ஸ் வரைஞ்சி கூட நீங்கள் அதில் திக்னஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கூட நம்ம ஷேப்ஸ் வரையலாம். அண்ட் தேர்ட் டிசைன் பார்த்திங்கன்னா, ஸோ இந்த மாதிரி வரைஞ்சி லீஃப் வந்து இந்த மாதிரி வரைஞ்சி கீழே வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி கூட நம்ம இந்த லீஃபை விட்டுக்கலாம். அண்ட் ஃபோர்த் பார்த்திங்கன்னா, ஸோ சைடில் ஒரு லைட் கர்வ் மாதிரி போட்டு கூட லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி கூட விட்டுக்கலாம் அந்த லீஃப். ஸோ இந்த லீஃப் வந்து அதிகமாக நம்ம பண்ண மாட்டோம். ஸோ ஒரு சில இடத்துல தான் பண்ணுவோம். அஞ்சாவது டிசைன் பார்த்திங்கன்னா, சிம்பிளாக ட்ரா பண்ணி குட்டியாக இழுத்து விட்டாவே போதும், லீஃப் வந்துடும். ஸோ இந்த டிசைன் பார்த்திங்கன்னா 2 ஹம்ப் போட்டு லீஃப் மாதிரி போட்டு இழுத்து விட்டுக்கலாம். இது ஒரு சில அரபிக் டிசைன் தான் மேக்ஸிமம் இந்த லீஃப் யூஸ் பண்ணுவோம். அண்ட் 7th பார்த்திங்கன்னா, ஸோ இந்த மாதிரி சைடில் வச்சு அதே மாதிரி பெருசாக நம்ம வந்து ஃபஸ்ட் எடுத்தோம்னா நீளமாக இழுத்து விட்டோம், இது ஷார்ட்டாக இழுத்து விட்டோம். அண்ட் 8th ஒன் பார்த்திங்கன்னா, ஸோ இந்த மாதிரி அதாவது நிலா ஷேஃபில் ஆஃப் சர்க்கிள் ஷேஃபில் போட்டு அண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த லீஃபெல்லாம் வந்து மேக்ஸிமம் அரபிக் டிசைன் அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது அரபிக் டிசைன் யூஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம இந்தியன் மெஹந்தியில், அதாவது ப்ரைடல் மெஹந்தியில் இது ரேர் தான், இது யூஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் 9th ஒன் பார்த்திங்கன்னா, சும்மா ஒரு லீஃப் வந்து சின்ன டாட் வச்சு கீழே இழுத்து விட்டுருவாங்க. அண்டு 10th வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய லீஃப் வந்து வரும். ஸோ அதுவும் அரபிக் டிசைன் தான் மேக்ஸிமம் வரும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு மேலே போட்டிருக்க பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் போடணும். ஸோ கீழே பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் போடணும். ஸோ அதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் பண்ணி முடிச்சுருங்க. அண்ட் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்திங்களா டிசைனில் அந்த மாதிரி சின்னதாக ட்ராப் வச்சு கீழேயும் மேலேயும் லைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம ட்ராப் பண்ணி சைடு ஸ்பேஸில் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து விட்டுக்கலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் இழுத்து விடுறது நல்லாவே தெரியுது. உங்களுக்கு பார்த்திங்கனாவே அதோட ஷேப் அழகாக வந்து நிற்கிது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். அண்ட் இந்த மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்புறம் இந்த மாதிரி பண்ணி உள்ளே ஃபில் பண்ணி மட்டும் விட்டுறாதீங்க. அது பார்க்கவே செப்பரேட்டாக தெரியும், அவ்வளோக்கா வந்து நல்லா இருக்காது. பாருங்கள், நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக லைன் வரைஞ்சி பண்ணிடலாம். நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா அப்படி பண்ணால் அது நல்லாவே இருக்காது. ஸோ அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். ஸோ சேஃப் கரெக்டாக அழகாக வராது. அண்ட் இந்த லீஃப் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம், எல்லா டிசைன்லேயும் யூஸ் பண்ணுவோம். இது பாருங்கள், நான் எப்படி போடுறேன்னு நல்லா குறிப்பாக கவனிங்க. ஸோ லைட்டாக உள்ளேயும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி தான் நம்ம கீழேயும் போடணும். ஸோ நீங்கள் அதே மாதிரி கீழேயும் ஃபில் பண்ணிவிடுங்க. அண்ட் அடுத்த டிசைன் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நான் மேலே ஒரு டிசைன் போட்டு காமிச்சிருக்கேன் பார்த்திங்களா. ஸோ அதே தான் இப்படி வரும். ஸோ இது அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க, அதனால நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி வந்து நல்லா திக்னஸாக ப்ரெஸ் பண்ணி இழுத்து விட்டிங்கன்னா அந்த லீஃப் டிசைன் செமையாக வந்துடும். நான் ப்ரெஸ் பண்ணுறதுலேயே நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இந்த லீஃப் டிசைன் பார்த்திங்கன்னா, ஸோ வளைவு நெளி, அதாவது கொடி டைப் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டிசைன் போட்ட பார்த்திங்களா, சின்னதாக ஒரு ட்ராப் பண்ணி கீழே இழுத்து விட்ட பார்த்திங்களா, அதே மெத்தடு தான் நீங்கள் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறீங்க. பார்க்கவே ரொம்பவுமே அழகாக இருக்கும் இப்படி பண்ணால். இந்த கொடி டிசைன் வந்து ஒரு சில இடத்துலையும் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து போட்டு காமிச்சிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஸோ இந்த மாதிரி அதாவது ஸ்ட்ரைட்டாக இல்லாமல், அதாவது ஒரு வளைவில் வந்து டிசைன் வந்து கண்டிப்பாக வந்து
லீஃப் டிசைன் போடும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி கீழே நீங்கள் போடணும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லீஃப் போட்டு இந்த 2 சைடு லீஃப் போட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அண்ட் உள்ளே வந்து பண்ணி விட்றீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தப்பு பண்ணவே கூடாது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது லீஃப் மாதிரி தெரியாது, வேறு மாதிரி தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி தயவு செஞ்சு நீங்கள் பண்ணிடாதீங்க. அண்ட் இப்போ நான் ஒரு பாக்ஸ் போட்டு உங்களுக்கு பண்ணி காமிக்கிற பாருங்கள். ஸோ இந்த மாதிரி செய்யவே செஞ்சிடாதீங்க. மேலே கரெக்டாக போட்டுட்டு கீழே தப்பாக போட்டிங்கன்னா அதோட டிசைனே வராமல் போயிடும். அதே மாதிரி ரொம்ப ப்ரெஸ் பண்ணி ஒரு மாதிரி போட்டிங்கன்னா கரெக்டாக அந்த ஷேப்ஸ் வரவே வராது. மேலே கரெக்டாக இருக்குது, கீழே வந்து இந்த ஷேப் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் போடுறேன். நான் 2 லைன் போட்டுக்கிறேன். அண்ட் கீழேயும் வந்து 2 லைன் போட்டுக்கிறேன். சென்டர்லேயும் வந்து நான் 2 லைன் போட்டுக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி இழுத்து விட்றேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக தெரியும். இப்படி போடவே கூடாது நீங்கள். அண்ட் இன்னும் நெருக்கமாக போட்டால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். நான் இந்த டிசைன் நம்ம மேலே போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் நான் பாக்ஸ் போட்டுருக்கேன் வச்சுங்களா, இது ஹோம்ஒர்க் உங்களுக்கு. ஸோ இந்த டிசைன் class 6 நீங்கள் போடணும். இந்த டிசைன்ஸ் போடணும். அண்ட் நான் டிக் பண்ணுறதெல்லாம் நீங்கள் போடணும். ஸோ மேலே மட்டும் நான் ஆரோ போட்டு நான் டிக் பண்ணுற பார்த்தீங்களா, அது மட்டும் நீங்கள் போடுங்க. கீழே இருக்க தப்பாக இருக்கிறத போடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.